Daily. Taste the Daily. அந்த ரஷ்யன் பழமொழி என்ன தெரியுமா சொல்லுது? குண்டா இருக்கவன் இழைக்கிறதுக்குள்ள ஒல்லியா இருக்கவன் செத்தே விடுவான். ஏன்னா அமெரிக்கா கிட்ட பணம் நிறைய இருக்குது, உன்கிட்ட ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிச்சி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவன் தாக்கு பிடிப்பான். அமெரிக்காக்காரன் அவனால சமாளிக்க முடியும், ஒன்னால என்ன பண்ண முடியும்? தான் இப்போ வந்து ப்ரப்போசல் கொடுத்து அனுப்புறீங்கல்ல. அதாவது இந்த ஈரானுக்கு ஃபயர் விட்டுருந்தவங்களாம் இப்போ என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல, ஃப்ரை ஆக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட், அணுகுண்டு இதெல்லாம் பேசவே முடியாது, அது எங்களுடைய ரைட்டு அப்படின்னு சொன்னவங்க இல்லைங்க அது அப்புறமா பேசிக்கலாங்க. இதுவே தெரியலையா எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டாக ஹோர்முஸை திறக்கணுன்றது கிடையாது மேட்ரு. அந்த ஈரானோட கப்பல் டேங்கரு எதுவும் வெளில போகாமல் உள்ளே வராமல் நிறுத்தி வச்சுக்கிறாருல பிளாக்கேடு, அதுதான் இப்போ ஆயுதங்கள் பரிமாறக்கூடாது, எதுவும் வரமாட்டுது, ஆயில் போக மாட்டுது முக்கியமாக. அடுத்தது இந்த ஆயில் சைனாவுக்கு போனால் தானே அவன் காசு கொடுப்பான், சும்மா கொடுப்பானா சீனாக்காரன்? இதில் வேற 30-40 ஷிப்பை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சில ஷிப்பை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, க்ரூடு கேரியர். இவங்க வந்து நான் போகிறேன் பாரு அப்படின்னு இருக்காங்க. போயிடுச்சு. இப்போ இதுதான் இவங்களுக்கு சிக்கல். வேற வழி இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ப்ரப்போசல் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு நல்லா புரிஞ்சிச்சு, வலிக்குதா வலிக்கிட்டோம். நான் சொல்கிறேன் எல்லாம் சேர்த்து தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த என்ரிச்மெண்ட் அது கூடாதுன்னா கூடாது, அது நான் அப்புறம் பேசிக்கணும். அப்புறம் பேசிக்கிறது. அங்கே எலெக்ஷன் நடக்குது, மிட்டம் எலெக்ஷன். அதுக்குள்ளே அமெரிக்காவில் அதுக்குள்ளே வந்து வெற்றின்னு சொன்னால் தானே எனக்கு ஓட்டு வரும். நீ பாட்டுக்கு அப்புறம் பேசிக்கலாம் நீட் வச்சுருந்தாங்கன்னா ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான். இதில் டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சு பண்ணிட்டாங்கன்னா என்னை பதவி விட்டு தூக்கி விடுவாங்க, இம்பீச் பண்ணி. என்னன்னா நீ பதவியில் இருக்கிறதுக்காக நான் பதவி விட்டு போனோமா? நத்திங் டூயிங். பேசுறதுனா ஒன்றா பேசு, அந்த என்ரிச்டு யூரேனியம் எல்லாத்தையும் அள்ளி கொடு. இல்லையா அப்படியே உட்காந்துருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை. அதாவது சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரடியில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். ஹர்மோஸ் நீரிணை வந்து ட்ரம்ப் ஹர்மோஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவரே பேர் சூட்டிக்கிறாரு, அது என்னோட தான் அப்படின்ட்டு. இல்லை நேரடியாக முழு கட்டுப்பாடாக அமெரிக்காவின் கட்டுப்பாடுக்குள்ளே போகுதா, இல்லை குறி வைக்கிறாங்களா? ப்ளஸ் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இஸ்ரேல் வந்து வளைகுடா நாடுகளுக்கு வந்து ஆயுதங்களை வந்து வழங்கி பாதுகாப்பு படையினர் அனுப்பிச்சிருக்காங்க. ஈரானுக்கே ஆயுதம் கொடுத்தவங்க இஸ்ரேல் 80s. அப்புறம் மாத்திரம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கொடுக்கறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது சொல்லு. சரி, இப்போ கால நிலவரம் என்ன சார்? போர் ஒரு பக்கம் அமைதியாக போகிற மாதிரி இருக்குது. இல்லை போர் அவ்வப்போது வந்து அதாவது இந்த ஈரானுக்கு ஃபயர் விட்டுருந்தவங்களாம் இப்போ என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல, ஃப்ரை ஆக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் சார்? ஈரான் வந்து ப்ரப்போசல் அனுப்பிச்சிக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு. அந்த ஒரு கொரியர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, எடுபடி அசிம் முனீர், பாகிஸ்தான் வழியாக அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட், அணுகுண்டு இதெல்லாம் பேசவே முடியாது, அது எங்களுடைய ரைட்டு அப்படின்னு சொன்னவங்க இல்லைங்க அது அப்புறமா பேசிக்கலாங்க. இதுவே தெரியலையா எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துருவோம் அப்படின்னு. டேய், திறந்து தான் இருந்தது, நீ தான் முதல்ல மூடின ஈரான். அப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, நீ நான் மூடுறது நான் மூடுறேன் அப்படின்னு அவர் மூடினார். அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணாங்க, அதோ திறந்துட்டோம் அப்படின்னாங்க. யார்? ஃபாரின் மினிஸ்டர் சொன்னார். சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ள ஐஆர்ஜிசி வந்து எந்த இடியட் சொல்கிறது, நான் சொல்கிறேன் மூடு அப்படின்ட்டீங்க. நீங்கள் தான் மூடி வச்சுருக்கிறீங்க. இப்போ திறக்கணும் அப்படின்னா நீ தானே மூடினீங்க, திறங்க. நீங்கள் வந்து யாரும் வந்து மிரட்டாதீங்க, கப்பங்க கட்டணும்னு சொல்லாதீங்க. அது பாட்டு ஷிப்பு போகும்போது என்ன பிரச்சனைன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஹோர்முஸை திறக்கணுன்றது கிடையாது மேட்ரு. அந்த ஈரானோட கப்பல் டேங்கரு எதுவும் வெளில போகாமல் உள்ளே வராமல் நிறுத்தி வச்சுக்கிறாருல பிளாக்கேடு, அதுதான் இப்போ ஆயுதங்கள் பரிமாறக்கூடாது, எதுவும் வரமாட்டுது, ஆயில் போக மாட்டுது முக்கியமாக. அவங்க கிட்ட இருக்கிறது வந்து நிறைய இந்த பழைய காலத்து ஆயில் வெல் ரூபான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆயிலை தொடர்ந்து எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டேமேஜ் ஆகிரும். புரியுதுங்களா? அந்த மெயின்டெனன்ஸ்க்காக மூடுறது இல்லை லெஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வேற. இதெல்லாம் பழைய காலம். அந்த ப்ரெஷர் இல்லை அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆகிரும்ன்றாங்க. ரொம்ப கஷ்டம் அதை ரிவைவ் பண்ணுறது, நிறைய செலவாகுன்றாங்க. இவங்க எங்கே கொண்டு போய் வைப்பாங்க ஆயிலை? அடுத்தது இந்த ஆயில் சைனாவுக்கு போனால் தானே அவன் காசு கொடுப்பான், சும்மா கொடுப்பானா சீனாக்காரன்? இதில் வேற 30-40 ஷிப்பை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சில ஷிப்பை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, க்ரூடு கேரியர்.
இவங்க வந்து நான் போகிறேன் பாரு அப்படின்னு இருக்காங்க. போயிடுச்சு. ஈரானும் வந்து ரொம்ப சந்தோஷமா அத்தியா என்ன நீங்கள் சும்மா அதெல்லாம் உதாரு அப்படின்னாங்க. ட்ரம்ப் பார்த்தாரு, வாங்க 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 அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹோர்முஸ் தாண்டி வெளில வந்த உடனே ஆயிலோட தண்ணி தூக்கிட்டாரு. இப்போ இவனுக்கு வந்து ஐயையோ போச்சேன்னு உட்காந்து நிற்கிறாங்க. இப்போ இதுதான் இவங்களுக்கு சிக்கல். வேற வழி இல்லாமல் ட்ரம்ப்புக்கு ப்ரப்போசல் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு நல்லா புரிஞ்சிச்சு, வலிக்குதா வலிக்கிட்டோம். நான் சொல்கிறேன் எல்லாம் சேர்த்து தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த என்ரிச்மெண்ட் அது கூடாதுன்னா கூடாது, அது நான் அதை அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கிறது. அங்கே எலெக்ஷன் நடக்குது, மிட்டம் எலெக்ஷன். அதுக்குள்ள அமெரிக்காவில் அதுக்குள்ள வந்து வெற்றின்னு சொன்னால் தானே எனக்கு ஓட்டு வரும். நீ பாட்டுக்கு அப்புறம் பேசிக்கலாம் நீ தெரிஞ்சிருந்தானா ஒரு பையன் என்னை மதிக்க மாட்டான். இதில் டெமோக்ராட்ஸ் ஜெயிச்சு பண்ணிட்டாங்கன்னா என்னை பதவி விட்டு தூக்கி விடுவாங்க, இம்பீச் பண்ணி. என்னன்னா நீ பதவியில் இருக்கிறதுக்காக நான் பதவி விட்டு போனோமா? நத்திங் டூயிங். பேசுறதுனா ஒன்றா பேசு, அந்த என்ரிச்டு யுரேனியம் எல்லாத்தையும் அள்ளி கொடு. இல்லையா அப்படியே உட்காந்துருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ரஷ்யன் லாங்குவேஜில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. சார் இது 2 பேருக்கும் தானே லாஸு அப்படின்னு புத்திசாலித்தனமாக சில பேர் கேட்கலாம். இப்போ அமெரிக்காலையும் ஆயில் விலை ஏறிடுச்சு, இந்தியாவில் மட்டும்தான் ஏறல. ஈரானுக்கும் வரி, அமெரிக்காவுக்கும் லாஸு, 2 பக்கம் தான் சார் லாஸ் அப்படின்னா அந்த ரஷ்யன் பழமொழி என்ன தெரியுமா சொல்லுது? குண்டா இருக்கவன் இழைக்கிறதுக்குள்ள ஒல்லியா இருக்கவன் செத்தே விடுவான். புரியுதா? ஏன்னா அமெரிக்கா கிட்ட பணம் நிறைய இருக்குது, உன்கிட்ட ஒன்றும் கிடையாது. 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவன் தாக்கு பிடிப்பான் அமெரிக்காக்காரன். அவனால் சமாளிக்க முடியும், ஒன்னால் என்ன பண்ண முடியும்? தான் இப்போ வந்து ப்ரப்போசல் கொடுத்து அனுப்புறீங்கல்ல. இல்லை, இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் விலை கூடாது காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க? அமெரிக்காவில் கூடிடுச்சு, நாடுகளில் கூடிடுச்சு. அதாவது இவங்கெல்லாம் சொல்லியிருந்த மாதிரி $60 போனப்போ ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கலன்னு ஒரு கும்பல் கூவிந்தது, ஞாபகம் இருக்கா? அதனால தான் இன்னைக்கு நம்ம அதை ஏற்றாமல் இருக்கோம். அன்னைக்கு வந்து விலை குறைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம அதை குறைச்சி ஒரு 80 ரூபாய்க்கு பெட்ரோலை குறைச்சி வச்சுருந்தோம்னு வச்சுக்கேன். ஒன்று நம்ம ஆளுங்க வந்து ஒரு 5 ரூபா குறைஞ்சாலே நம்ம எல்லாத்தையும் 2 சேர்த்து வாங்கி வச்சு போனோம். இப்போ 80 ரூபா இல்லை 75 ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் அதான் பெட்ரோல் விலை தான் குறைஞ்சிச்சே அப்படின்னு பக்கத்தில் இருக்க கடை கூட டொருன்னு வண்டியில் தான் போவோம். அப்போது விலை குறைஞ்சாலும் நம்ம இம்போர்ட் பண்ணுறது இன்னும் அதிகமாகும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இந்த நேரத்தில் $60 இருந்தது $120 ஆயிடுச்சு இல்லை? அப்போ என்ன ஆகும்? $150 $160 விற்க வேண்டியிருந்திருக்கும் பெட்ரோல். அப்படி பண்ணாததுனால தான் நாம் தப்பிச்சோம் ரூபன். அதே நேரத்தில் சார் இப்போ ட்ரம்ப்பே வந்து சுடலாம் முயற்சி பண்ணுறாங்களா? அது வந்து ட்ராமாவா இல்லை அவராக செட் பண்ணுறதா இல்லை ரூபன்? அதாவது இல்லை அங்கே ஏதோ சில தற்கொலைகள் இருக்குது. ட்ராமான்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது ட்ராமான்னா எப்படி நடக்கும்னா, ஒருவேளை அந்த அசைலண்ட்டு இவங்க சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னாலோ இல்லை வந்து யாருன்னு தெரியல அப்படின்னாலோ அதை ட்ராமான்னு சொல்லலாம். இது ஏதோ ஒரு கிறுக்கு போல இது, ஏதோ வீட்டுக்கு பெரிய மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்குது. அது இது விரைவிலேயே விசாரணை முடிஞ்சிடும், சீக்கிரமாக இதுவாகிடும். பட் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. பட் சின்ஸ் இது அங்கே நடந்ததுனால லேப்ஸ் வந்து பெரிய இஷ்யூவாக நான் பார்க்குறேன். பிரசிடென்ட் ஒரு இடத்துல, அதுவும் இங்கே வந்து பிரசிடென்ட்டு வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்போனா எந்த அளவுக்கு கண்ட விளக்கணையை விட்டுன்னு அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போது பிரசிடென்ட் ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறார், இல்லை ஒரு ஹோட்டலில் போகிறார், இல்லை ஒரு இடத்துல மீட்டிங் போகிறார், யூனிவர்சிட்டி போகிறார் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்க பில்டிங் எல்லாம் அவங்க சானிடைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேருந்து யாராவது ஸ்னைப்பர் சுடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா ஆங்கிள்லேருந்து கவர் பண்ணுவாங்க. அவங்க எப்படி விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. இப்படியே விட்டுனுக்குறாங்க. அன்றைக்கி நாடானா வந்து பிரச்சாரம் பண்ணும்போது ஒருத்தன் காதில் சுட்டு போகிறான், அதுவே ஒன்றும் கொய்யன்னு கத்திட்டு இருக்கோம் அவருக்கு. அன்னிலேருந்தே அவர் ஆகிட்டார், ஆஹா பத்தியா ஏதோ அமெரிக்காவை காப்பாற்றுவதற்காகவே நான் உயிர் பயிற்சி வந்தேன்னு சொல்லின்னுக்கிறாரு. இப்போ இதுக்கப்புறம் கேட்கணுமா? இப்போ அங்கே தான் சந்தேகம் வருது, ஒருவேளை செட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார். இப்படியே போனிச்சா கூட ட்ரம்ப்புக்கு ஆபத்து இருக்குது தானே சார் செய்யுது. இவ்வளோ போரை நடத்தி விட்டார், இவ்வளோ விஷயம் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து உத்தரவாதம் சொல்லவே முடியாது தானே. யாருக்கு தாங்க வந்து ஆபத்து இல்லை? அமெரிக்க பிரசிடென்ட் அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க கொஷல் குத்துனே இருப்பாங்க. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் அவங்க சீக்ரெட் சர்வீஸ் அந்த அளவுக்கு வந்து உஷாராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் பயந்தா அந்த பதவிக்கு வர முடியுமா ரூபன்? பேச்சுவார்த்தை, இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் பாகிஸ்தானை நாங்கள் விரும்ப மாட்டோம், நம்பலை. இப்போ அவங்க தரப்புல வேறங்க, இவங்க லெட்டர் கொடுக்கணும். அது இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து ஈரான் இன்னும் சரண்டர் ஆயிடுவாங்க. சரி, எங்கேயாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு. அப்போ பாகிஸ்தான்லேயே வேணாம், வேற எங்கேயாவது நடத்தலாம் அப்படின்ட்டு வேற ஒரு வென்யூ தேர்வு. பாகிஸ்தானை வந்து பேச்சுவார்த்தைக்கு உகந்தப்பட்ட நாடு கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு பேசுகிறாங்க.
ஒருவேளை வேற எங்கேயாவது நடத்தினா எங்கே போங்க, அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிங்கிறதுனால ஒருவேளை நமக்கு அப்படி இல்லை, அவங்க நல்ல எடுபிடின்றதுக்காக தான் வந்து முதல்ல அது போட்டது. இவங்க இங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதை ஏதாவது இந்த சம்மந்தத்தை முடிச்சு வச்சா நமக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்காதா அப்படின்னு சில பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்க இருக்காங்க. பட்டு வேறு நாடு இருக்குது, ரஷ்யாவுக்கு போகலாம் அப்படின்வாங்க. பட் புட்டின் ஒத்துக்கினாலும் ட்ரம்ப் அதை விரும்ப மாட்டார். ஏன்னா இவங்க வந்து ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகிட்டார் அப்படின்வாங்க. ஸோ அதனால் அது சரி வராது. மேபி சுவிட்சர்லாந்து ஆர் ஐஸ்லாந்து அந்த மாதிரி எங்கேயாவது இது பண்ணலாம். ஆர் ஈவன் சவுதி அப்படின்னும் போது அது ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க நாடு. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் வென்யூ சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு மாற்றம், பாகிஸ்தான்லேயே மறுபடியும் பேசி முடிவு பண்ணனாலும் பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பாருங்க, அங்கே இல்லை, அடுத்த ஸ்டெப் நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர் வந்து கிட்டத்தட்ட முடிவு அடைஞ்சிட்டுன்னே சொல்லலாம். நமக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி என்னங்க சரண்டர் ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அடுத்து எது சார் டார்கெட்டு? அடுத்தது நடக்குமா? அப்படி எதுவும் அடுத்த நாடு அடுத்து இதுதான். அவர் கியூபாவை தான் தட்டி தூக்க போறேன்னு சொல்லி நிற்கிறாரு. கியூபாவை சொல்லவே வேண்டாம், அது ஒரு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் என்னது இல்லை, வேற அடுத்து கேட்குறேன். ஒருவேளை இந்தியாவா இருக்கலாம், அடுத்து சைனாவா இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ரஷ்யா கூட. அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஆளாளு கிளப்பி விடுறதுங்க. பாருங்க, ஈரானை முடிச்சு நேரம் இந்தியாவுக்கு வருவார், அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சில அந்த வைத்தறிச்சல் பேர் வழிங்க புலம்பி கிடக்குங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அப்புறம் இதெல்லாம் வச்சது சைனாவுக்கு வைக்கிற செக்கு, டைரக்டா அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதாங்க செஸ், கேம் ஆஃப் செஸ் அப்படின்றது. நேராக நீங்கள் ஏன் போய் சைனாவை அடிக்கிறீங்க? இங்கே இருக்கிற நேராக சைனாவை கூட இவங்க அட்டாக் பண்ணலாம் இல்லை, ஏன் பண்ண மாட்டாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா சில பேர் வந்து இது மாதிரி கலப்பி விடுறது, விட்டு தள்ளுங்க. அதெல்லாம் நடக்காது. ரெண்டாவது, நேரடியாக தான் அட்டாக் பண்ணி ஒருத்தரை பணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ரூபன். இந்த மாதிரி இன்டைரக்டாகவே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதெல்லாம் எதுக்காக மே மாதம் வந்து அங்கே சைனாவுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறார் ட்ரம்ப், அந்த ட்ரேடு இது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், இல்லைங்களா, எல்லாத்தையும் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டுறதுக்காக தான். லிவரேஜ், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, சைனாக்கு தெரியாதா என்ன, சைனா இந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ நாங்களும் உங்கள் இதுக்கு நாங்கள் தெரியும் தான், என்ன பண்ண முடியும்? இப்போ ஈரான் கப்பலெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டீங்க, அது எப்படி பிடிப்பீங்க? விடுங்க அப்படி போய் சண்டை போடுவாங்களா? ரஷ்யன் கப்பலையே தூக்குறாங்க அமெரிக்கா, ரஷ்யா ஒன்றும் பேசாமல் இருந்தாங்க, சீனா போய் சண்டை போடுவாங்களே? அது கூட நம்ம பேசாமல் இருக்க காரணம் நேரம் வரட்டு சிக்கும். அவ்வளோதான். காரியமா வீரியமா அப்படின்னா காரியம்தான். வெயிட் பண்ணி நேரம் பார்த்து அடிக்கணும். சும்மா உதார் விடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்தியாவில் வந்து இப்போ வந்து 5வது இடத்துல இருக்குது இராணுவ செலவுகள் வந்து அப்படி சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அதிக இராணுவ உபகரணங்கள், வெடி ஸோ இந்த மாதிரி மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து உற்பத்தி பெருக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்தியாவும். இதுவே இந்த ஈரான் அமெரிக்க போருக்கு மத்தியில் வந்து எல்லா நாடும் உஷாராகுது, தன்னைத்தானே காத்துக்குள்ள ஆயுதங்கள். அப்படி இல்லை ரூபன், இல்லை இந்த ஆத்ம நிர்பர், அதுவும் வந்து இந்த டிஃபென்ஸ் காரிடார் ஞாபகம் இருக்கா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த எல்லைப் பகுதிகள், சீனாவோட எல்லைப் பகுதிகளில் வந்து நம்மளுடைய அந்த சாலை, ஹெலிபேடு, இந்த மாதிரியான மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம தன்னிறைவை அடைய வேண்டும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த மிசைல் அப்படின்றது ரொம்ப வருஷமாக இருக்கிறது. கலாம் அவர்கள் விஞ்ஞானியாக இருந்த காலத்துலேருந்து அந்த மிசைல் மேன்னு நம்ம அவர் தானே சொல்கிறோம். ஸோ அது இன்றைக்கி நேற்று வந்ததுன்னா இன்றைக்கி அது ஸ்பீடப் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இது இந்த ஈரான் யுத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது, நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ன்றது எத்தனை 1000 கோடி போயிட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு வெளியிலே தெரிய மாட்டேங்குது சார். அது இது நிறைய பல 1000 கோடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் வந்து வெறும் இம்போர்ட். யாரோ கூட சொன்னாங்க, வெள்ளைக்காரன் போயிட்டா குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு. இன்றைக்கி நம்ம வந்து மிசைல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணி 1000 கோடியாக காசு பார்த்து நிற்கிறோம். விடுங்க, இதெல்லாம் வந்து அமெரிக்காவே ஒரு சில உபகரணம்லாம் வாங்குதுன்னு சொல்கிறாங்களே இந்தியாட்ட வந்து. அது வாங்குறாங்க, பட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னு கிடையாது. ஆனால் ஃப்ரான்ஸ் மாதிரியான சில நாடுகள் வந்து நம்மக்கிட்டேருந்து வந்து சில ஏர்கிராஃப்டாக இல்லை ராக்கெட்ஸ் அந்த சிஸ்டம் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம சிஸ்டத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்தூர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, எக்கனாமிக்கலாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க நாட்டில் தயாரிக்கணும்னா பயங்கர காசு ஆகும். ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் இதில் இல்லை. அதை வச்சு கூட வந்து இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு பெரிய ஒரு அந்த இடத்த பிடிக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி அடையுது. ரூபான் முதல்ல இது கூட அமெரிக்காவுக்கு உறுத்தாதா? இல்லை அதனாலதான் சரி உறுத்தனா என்ன பண்ணுவாங்க? உடனே வந்து குண்டு போடுறேன்னுவாங்களா, இல்லை வந்து சண்டை போடுறாங்களா? ஏதோ ஒரு மூலியமா ஏதோ ஒரு இதில் லாக் பண்ணுறோம்னு நினைக்கிறது இல்லை. ரூபான் நாளைக்கு இது கூட வரலாம் அப்படின்னு. சரி, அது என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனே வேணாம், எல்லாம் இழுத்து முடியுங்க சொல்லாமா?
இல்லை என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் பொருளாதார ரீதியாக மிலிட்ரி ரீதியாக உயர்ந்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பிடிக்காது, அவங்க லாக் பண்ணுவாங்க அப்படின்னா ரைட்டுங்க. அப்போ நாங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னா இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பாலிசி மாதிரி இருக்கு. அன்டெவலப்டு பார்டர் இதுதான் எங்கள் பாலிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இல்லை சார், நான் அப்போ அந்த நோக்கில் சொல்ல வரல. அதுக்காண்டி வந்து இதை விட்டுற முடியுமா, இதுக்காண்டி அதை விட முடியுமாங்கிறத தாண்டி சைலண்டாக ஒவ்வொரு குடைச்சல் கொடுக்குது இந்தியா வந்து. அப்படி இந்தியா சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். அவங்க குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அவன் ரைட்டு, அப்போ இனிமேல் மிலிட்ரி ப்ரொடக்ஷன் வேணாம்னு சொல்லிடலாமா? நான் என்ன நினச்சி கேட்குறேன்னா பாருங்க, அதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுங்க. நீங்களா ஏன் அசியூம் பண்ணிக்கிறீங்க அமெரிக்கா நமக்கு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு? எது குடைச்சல் கொடுக்கணும்? வளர்ந்தா குடைச்சல் கொடுக்கணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. சும்மா இங்கே இருக்கிற சில பேர் வந்து இந்தியா வளர்ச்சியை பிடிக்காம இந்த மாதிரி பார்த்தீங்களோ அவர் ட்ரம்ப் குடைச்சல் கொடுப்பார், அமெரிக்கா இது பண்ணுவாங்க சொல்லிட்டு போட்டால் என்ன? இப்போ அங்கேருந்து வந்த ஒரு செக்ரட்டரி சொல்லிட்டு போனார், இது பாருங்க சைனாவை வளர்த்து விட்டா மாதிரி இந்தியாவை வளர்த்து விட மாட்டோம், அந்த தப்பை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு உடனே எங்க எல்லாம் பிடிச்சிங்க. நீ என்னடா என்ன வளர்த்து விடுறது? நீ என்ன தண்ணி ஊற்றியா வளர்த்தா ரோஜா செடி மாதிரி? நான் வளர்ந்துட்டு போகிறேன், என் வளர்ச்சியை ஒன்றால் தடுக்க முடியாது. இப்போது இந்த ஒரு காலத்தில் அந்த கிரே எக்ஸ்எம்பின்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், இதுக்கு தொங்கியும் கிடந்தோம் அமெரிக்கா கிட்ட, கொடுங்கோ வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் கழுத்தறுத்தானுங்க. இன்னைக்கு யாராவது அமெரிக்காவிலேருந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இறக்குமதி பண்ணணும்னு பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? நாமளே பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் கிரையோஜெனிக் டெக்னாலஜி. ஆக்சுவலாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதா இருந்தது, இவங்க ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் போட்டாங்க. இன்னைக்கு நாமளே வந்து ராக்கெட் விட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா, அமெரிக்காவில் போய் வந்து நீங்கள் ஏன் உங்கள் நாலேஜபிளெல்லாம் வச்சுட்டு அங்கே போய் ஏன் அந்த நாட்டை வளர்க்குறீங்க, நம்ம நாட்டுக்கு திரும்புங்க. நல்ல நோக்கம்தான், ஆனால் இங்கே அதுக்கான கட்டமைப்பு இன்னும் இல்லை. கட்டமைப்பை இவர் வச்சுக்கிட்டு இங்க இன்னோவேஷனுக்கு இன்னும் வந்து அந்த அளவு மதிப்பு இல்லை. எல்லாரும் வந்து அதாவது மெக்காலே வந்து அந்த கையில கணக்கு எழுதுற குமாஸ்தாக்களை உருவாக்கிட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற அந்த சோகால்டு ஐடி நிறுவனங்கள் வெள்ளைக்காரனுக்கு கம்ப்யூட்டர்ல கோடிங் எழுதுற குமாஸ்தாக்களை உருவாக்கினுக்கிறாங்களே தவிர இன்னோவேஷன் R&D அப்படின்ற பக்கம் பெருசா கவனத்தை செலுத்தலை. அதனால இவங்க அதை விட்டுட்டு இங்க வந்தீங்கன்னா அப்புறம் பெரிய அளவில் சாதிக்க முடியாது. எதிர்பார்த்தது நடக்கிறது, நிறைய தடைகள் ஏற்படும்ன்றது தான் என்னோட இது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.